نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا எல்லா புகழும் வல்ல இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை அடிச்சுவடுகளை எடுத்து நடந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் கியாமத் நாள் வரை அன்னாரை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாகுமாக. என் நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் பின் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அவைகளை முடிந்த அளவு எடுத்தும் எவைகளை விலகி நடந்து கொள்ளுமாறு சொல்லி இருக்கிறார்களோ அவைகளை முற்றுமுழுதாக விலகியும் நடந்து கொள்வோமாக. ஜும்மா தினம் வந்துவிட்டால் ஒரு சந்தோஷமான தினமாக அது நமக்கு இருக்கிறது. வேலை பளுகள் இல்லாமல் அன்றைய தினம் ஒரு ஓய்வு நாளாக நாம் அதை கொண்டாடுகிறோம். அப்படி இருக்கின்ற அந்த தினத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முக்கியமான கடமையையும் நமக்கு விதித்திருக்கிறார். அதுதான் ஜும்மா என்கின்ற இந்த தொழுகை. இந்த தொழுகைக்காக நாம் எவ்வாறு தயாராகுவது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இல்லமாகிய இந்த பள்ளி வாயில்களை நாம் எவ்வாறு அணுகுவது, எவ்வாறு அந்த பள்ளியோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும், அதே போன்று குத்பாவிலே ஜும்மாவிலே நாம் எவ்வாறு நம்முடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமான ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் அதை பற்றி நிறையவே இருக்கிறது. அதனால் நான் எந்தவித விளக்கமும் கூறாமல், என்னுடைய மடியிலிருந்து எதையும் சொல்லாமல், அல்லாஹ் எதை சொல்கிறானோ அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொல்கிறார்களோ அந்த குர்ஆன் வசனங்களையும் அந்த ஹதீஸ்களையும் மாத்திரம் இந்த குத்பாவிலே சொன்னால் அது நான் சொல்வதை விட உங்களுடைய உள்ளத்திற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கும் என்பதாக நினைக்கிறேன். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனில் இந்த நாளை பற்றி, அதே போன்று பள்ளிவாசல்களை பற்றி குர்ஆனிலே என்ன சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே எதை சொல்லுகிறார்கள் என்பது இந்த குத்பாவிலிருந்து உங்களுக்கு தெரிய வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். பள்ளி வாயிலுக்குரிய முதல் நீதி வஅன்னல் மஸாஜித லில்லாஹி ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா. இந்த பள்ளி வாயில்கள் அல்லாஹ்வுக்குரியது. ஃபலா ததுஉ மஅல்லாஹி அஹதா, அதிலே அல்லாஹ்வுடன் வேறு யாரையும் அழைத்து விட வேண்டாம். இது முதல் நியதி. பள்ளி வாயில் என்பது அல்லாஹ்வை வணங்குவதற்கு, அவனை அழைப்பதற்கு, அவனிடத்திலே உதவி தேடுவதற்கு அமைக்கப்பட்ட இடம். அதிலே அவரோடு கூட்டு சேர்வதற்கு வேறு யாரும் கிடையாது. எனவே அந்த இடத்திலே அவனுக்கு இணை வைத்து விட வேண்டாம். அந்த பள்ளி அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதற்காகவே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் மூலம் வலியுறுத்துகிறார். அதே போன்று இன்னொரு ஆயத்திலே சொல்லுகிறார், ஃபீ புயூத்தின் அல்லாஹு அன் துர்ஃபஅ வ யுذ்கர ஃபீஹி இஸ்முஹு. அல்லாஹ்வுடைய வீடுகள், அதிலே அவருடைய பெயர்கள் ஒலிக்கப்பட வேண்டும், அவருடைய பெயர் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார்.
எனவே பள்ளி வாயில்களை பொறுத்தவரைக்கும் அது அல்லாஹ்வுடைய வீடு. அது அல்லாஹ் அவனுடைய இந்த பூமியிலே அவனுக்குரிய வீடு தான் பள்ளி வாயில்கள். அவைகளை சுத்தமாக அழகாக வைத்துக் கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏவி இருக்கிறார்கள். அஹ்மதிலேயும் அபூதாவுதிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிகள் சுத்தமாக்கப்படுவதையும் அதிலே வாசனை திரவியங்கள் வாசனை விடப்படுவதையும் ஏவினார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூதாவுதிலே பதிவாக இருக்கிறது. எனவே பள்ளி வாயில்கள் வாசனையுள்ளதாக இருக்க வேண்டும், அது சுத்தமானதாக இருக்க வேண்டும். இதுதான் நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. அதே போன்று பள்ளியுடைய சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது, பூமியிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம், ஒரு ஊரிலே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான நெருக்கமான இடம் பள்ளி வாயில்கள். அவனுக்கு மிகவும் வெறுப்பான இடம் கடை தெருவு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாயிருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான இடம் கடை தெருவுகள். அதற்கு செல்லுவதற்கு நம்முடைய உள்ளங்கள் ஆசைப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடத்திற்கு வருவதற்கு ஏனோ தானோ என்று வருகிறோம். நபி அவர்கள் பள்ளியை அலங்கரிக்க சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், குது ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு பள்ளி வாயிலிடத்திலும் நீங்கள் அழகாகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். கடை தெருவுக்கு செல்லுகின்ற பொழுது ஏதாவது பொருட்கள் வாங்குவதற்கு கடை தெருவில் நடமாடுகின்ற பொழுது நாம் வீட்டிலிருந்து அலங்கரித்து அழகாக வாசனை திரவியங்கள் பூசி நம்மிடத்தில் இருக்கின்ற மிகவும் அழகான ஆடைகளை அணிந்து கடை தெருவுக்கு செல்லுகிறோம். ஆனால் அதுவோ அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான இடம். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இந்த பள்ளி வாயிலுக்கு வருகின்ற பொழுது தூங்கிக் கொண்டிருந்த ஆடையுடன் முகத்தை கூட சரியாக கழுவாமல் ஏதோ தானோ என்று அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடத்திற்கு வருகிறோம். நம்முடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். எதை அழகான முறையிலே செய்ய வேண்டுமோ அதற்கு நேர் மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், பள்ளி வாயிலிடத்திலே நீங்கள் அழகாகிக் கொள்ளுங்கள். அழகான ஆடைகள் அணிந்து பள்ளி வாயிலுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடம். அதற்கு விளையாடிக் கொண்டிருந்த அதே ஆடையுடனும் உறங்கிக் கொண்டிருந்த அதே ஆடையுடனும் ஜும்மா நாளிலே சில சகோதரர்கள் உறங்கி அப்படியே எழுந்து வருவார்கள். இப்படியாக அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடத்திலே நாம் மிகவும் பொறுப்போக்காக நடந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஒவ்வொருவரும் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன வார்த்தை, குது ஸீனதகும் இன்த குல்லி மஸ்ஜித், ஒவ்வொரு பள்ளி வாயிலும் நீங்கள் அழகாக உங்களுடைய அழகை வெளிக்காட்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஸல்லா அஹதுக்கும், உங்களில் யாராவது தொழுதாரையானால் ஃபல்யல்பஸ் தௌபைஹி, அவருடைய இரண்டு ஆடைகளையும் அணிந்து கொள்ளட்டும். முந்தைய காலத்திலே ஒரு இசார் என்று சொல்வார்கள், வேஷ்டி போன்று ஒன்று, மேலாடை ஒன்று இப்படி போர்த்தி இருப்பார்கள், அல்லது ஒரு கமீஸ் மாதிரி ஒன்று போட்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இரண்டு ஆடைகளையும் நீங்கள் தொழுகின்ற பொழுது அணிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? ஃபஇன்னல்லாஹ அஹக்கு மன் யுதஸையனு லஹு, அழகாகுவதற்கு மிகவும் தகுதியானவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். எனவே நீங்கள் அல்லாஹ்வோடு பேச வருகிறீர்கள், அல்லாஹ்வை முன்னோக்கி அவனிடத்திலே உங்களுடைய தேவைகளை கேட்க வருகிறீர்கள், அவனுக்காக அழகாகிக் கொள்வதுதான் மிகவும் சிறந்தது. எனவே உங்களுடைய இரண்டு ஆடைகளையும் அணிந்து கொண்டு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல,
அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இடத்திலே கெட்ட வாடையோடு வருவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். பள்ளிக்கு வருகின்ற பொழுது வெள்ளை பூண்டு சாப்பிட்டவன், அதே போன்று வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்டவர்கள், இப்படியாக வாடைகள் வருகின்ற உணவை உண்டவர்களை பள்ளிக்கு வருவதை வெறுத்தார்கள். காரணம், அதன் மூலம் பிற முஸ்லிம்கள், பிற சகோதரர்கள் வேதனை அடைகிறார்கள், மலாயிக்காமார்கள் வேதனை அடைகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபைனல் மலாயிகத ததஅத்தா மிம்மா யதஅத்தா மின்ஹுன் நாஸ். மனிதர்கள் எதை கொண்டு வேதனை அடைகிறார்களோ அதன் மூலம் மலாயிக்காமார்களும் வேதனை அடைகிறார்கள். எனவே பள்ளிக்கு வருகின்ற பொழுது இவ்வாறான வாழை தருகின்ற உணவுகளை உண்டுவிட்டு வர வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறார்கள். அதே போன்று ஜும்மா நாளையிலே அந்த நாளை மிகவும் சிறப்பாக எடுத்து சொன்னார்கள். அன்றைய காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே தூர பிரதேசங்களில் இருந்து, மதீனாவிலே அவாலி போன்ற பிரதேசங்களில் இருந்து சஹாபாக்கள் வேலையில் இருந்து அப்படியே நடந்து வருவார்கள் ஜும்மா தொழுகைக்காக வேண்டி. அவர்களுடைய ஆடைகளிலே வேர்வை வாசங்கள் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள், ஜும்மாவில் இருந்து சொன்னார்கள், லவ் தஹர்தும் லியௌமிக்கும் ஹாதா, இந்த நாளைக்காக வேண்டி நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டாமா, சுத்தமாகிக் கொள்ள வேண்டுமே என்று சொன்னார்கள். எனவே ஜும்மா நாள் என்பது இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய இந்த நாள், அதற்காக வேண்டி விசேடமாக நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நாளைக்காக வேண்டி நீங்கள் தயாராக வேண்டாமா என்று கேட்டார்கள். அதே போன்று நம்முடைய சகோதரர்கள் பள்ளிக்கு நேர காலத்தோடு வருகிறார்கள். ஆனால் அமர்வதோ கடைசி பகுதி. என்னவோ இந்த முதல் வரிசைகள் வயோதிபர்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட இடம் போன்றும் நாம் எல்லாம் பின்வரிசையிலே தான் இருப்போம், எப்பொழுதும் பெரியவர்கள் பின்னால் தான் இருப்பார்கள், அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள் பின்னால் தான் இருப்பார்கள் என்பது போலவும் நடந்து கொள்கிறார்கள். இது மிகவும் நேர் மாற்றமாக இருக்கிறது. மற்ற மதத்திலே உள்ளவர்கள் தன்னுடைய கடவுளுக்கிடத்திலே நெருங்க மாட்டோமா என்று அவதிப்படுகிறார்கள். அதற்காக வேண்டி போராட்டங்கள் நடத்துகிறார்கள். இந்து சகோதரர்கள் அந்த கடவுளை நேரடியாக பார்த்து விட மாட்டோமா என்று அதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறார்கள். இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீங்கள் முன் சஃபிலே வந்து அமருங்கள் என்று ஆர்வம் ஊட்டுகிறார்கள். நீங்கள் நேர காலத்துடன் வந்தால் அந்த இடத்திலே முன் சஃபிலே வந்து அமருங்கள். ஆனால் வருவதற்கு ஆட்கள் கிடையாது. என்னமோ நாம் எல்லாம் கீழ் ஜாதி, நமக்கு முன்னுக்கு செல்வதற்கு அருகலை கிடையாது என்பது போன்று அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். இஸ்லாத்திலே அப்படி வேறுபாடு கிடையாது. யார் முதலில் வருகிறார்களோ அவர்களுக்கு முதல் சஃப் காத்துக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் யஅலம் الناس ما في النداء والصف الاول, முதலாவது சஃபிலும் அதான் சொல்லுவதிலும் இருக்கின்ற சிறப்பை இந்த மக்கள் அறிவார்களே, ஆனால் அதற்கு போட்டி போட்டுத்தான் அல்லது துண்டு கொலிக்குத்தான் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்தால் அதையும் அவர்கள் செய்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே முதலாவது சஃபிலே இருக்கின்ற சிறப்பை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். ஏற காலத்துடன் வருகிறோம், ஆனால் பின் வரிசையிலே அமர்ந்திருக்கிறோம். இது உலக ரீதியாகவும் பிழையாக இருக்கிறது, மார்க்க ரீதியாக அதைவிட பிழையாக இருக்கிறது. உலக ரீதியாக நீங்கள் நேரத்தோடு வருகிறவர்கள் பின்னால் அமர்ந்து கொண்டார்களே, ஆனால் பிறகு வருபவர்கள் எங்கே அமர்வது? அவர்களை உங்களை தாண்டி தான் முன்னே வர வேண்டும். இது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று. பின் வரக்கூடிய ஹதீஸ்களிலே அதை நாம் விளங்கப்படுத்துகிறோம். அதே போன்று முன் வரிசையிலே அமர்வதற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கின்ற பொழுது நாம் ஏன் பின் வரிசையிலே அமர வேண்டும்? அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கமாக இருப்பதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்ற பொழுது நாம் ஏன் அல்லாஹ்வை விட்டு தூரமாகி பின்னாடி இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது. எனவே இந்த கேள்வியை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று பள்ளியிலே நுழைகின்ற பொழுது வலது காலை முன்வைத்து அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக என்ற அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லிவிட்டு இந்த துஆவை ஓதியவர்களாக உள்ளே வர வேண்டும். பள்ளியிலே நுழைந்தவுடன்
முதல் வேளையாக 2 ரகாத்துகள் சுன்னத்து தொழப்பட வேண்டும். தஹிய்யத்துல் மஸ்ஜித் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பள்ளியிலே யாரெல்லாம் நுழைகிறார்களோ அவர்கள் 2 ரகாத்துகள் தொழுது கொள்ளட்டும். இமாம் குத்பா ஓதிக் கொண்டிருந்தாலும் கூட அந்த 2 ரகாத்தையும் தொழ வேண்டும். அதை சுருக்கமாக தொழுது கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோது மிம்பரிலே குத்பா செய்து கொண்டிருக்கிறார்கள். சுலைக் என்ற ஒரு சஹாபி வருகிறார். வந்து அப்படியே அமர்ந்து கொள்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே இருந்தவாறே சொன்னார்கள், யா சுலைக், எழுப்பி 2 ரகாத்துகள் தொழுவீராக, அதை சுருக்கமாக தொழுது கொள்வீராக என்று சொன்னார்கள். எனவே அதான் சொல்லப்படுகின்ற பொழுது பள்ளியிலே நுழைந்தாலும், இமாம் குத்பா ஓதுகின்ற பொழுது பள்ளியிலே நுழைந்தாலும், குத்பாவுக்கு ஆரம்பமாக இருக்கின்ற அதான் சொல்லப்படுகின்ற பொழுது இமாம் மிம்பரிலே ஏறியதன் பின்னால் சொல்லப்படுகின்ற அந்த அதான் சொல்லப்பட்டுக் கொண்டிருந்தாலும் காத்திருக்காமல் பள்ளியிலே நுழைந்தவுடன் தொழுகையை ஆரம்பிப்பது சுன்னத்தாக இருக்கிறது. ஏனெனில் தொழுகையை தொழுதுவிட்டு இமாம் ஓதும் குத்பாவை கேட்பது வாஜிபாக இருக்கிறது. எனவே அதான் சொல்லப்படுகிறது, அதான் முடியும் வரைக்கும் இருப்போம் என்று காத்திருப்பது கூடாது. உடனே தொழுதுவிட்டு இமாம் சொல்லுகின்ற பேசுகின்ற அந்த குத்பாவை கேட்பது வாஜிபாக இருக்கிறது. அதே போன்று பள்ளியிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களிலே ஒன்று, ஒருவர் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது அவரை எழுப்பிவிட்டு இன்னொருவர் அமர்வது கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தடை செய்தார்கள். இது ஏனென்றால் முன்சப்பிலே உள்ளவர்களுக்குரிய சிறப்பை உறுதிப்படுத்துவதற்காக, அந்த சிறப்பை பெற்றுக் கொள்வதற்காக வந்த ஹதீஸாக இருக்கிறது. யாராவது முன்சப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார், அதனுடைய சிறப்பை அறிந்த இன்னொருவர் வந்து நீ எழுப்பு, அவருடைய அந்தஸ்தை பயன்படுத்தி அல்லது அவருடைய அந்த பலத்தை பயன்படுத்தி இன்னொருவரை எழுப்பிவிட்டு அந்த இடத்திலே அமரக்கூடாது என்பதற்காக வேண்டி நபி அவர்கள் சொன்னார்கள், ஒருவரை ஒரு இடத்திலே இருந்து எழுப்பிவிட்டு இன்னொருவர் அந்த இடத்திலே அமர்வது கூடாது என்று சொன்னார்கள். எனவே நாம் இதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவரை எழுப்பிவிட்டு அல்லது ஒருவரை தள்ளிவிட்டு நாம் அவருடைய இடத்தை பிடிப்பது கூடாது. அதே போன்று ஒருவர் ஒரு இடத்திலிருந்து அமர்ந்திருந்து ஒரு தேவைக்காக எழுப்பி வெளியே செல்லுகிறார், ஒதுவெடுக்க செல்லுகிறார் அல்லது உமிழ்நீர் உமிழ்வதற்காக செல்லுகிறார், இப்படி ஒரு தேவைக்காக வெளியே சென்று அவர் அந்த இடத்திற்கு வந்தால் அந்த இடத்திற்கு அவரே மிகவும் தகுதியானவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவர் ஒரு இடத்திலிருந்து அமர்ந்து வெளியே சென்று திரும்ப அந்த இடத்துக்கு வந்தால் அந்த இடத்துக்கு மிகவும் தகுதியானவர். அந்த நபர் வேறொருவர் அதற்கிடையிலே வந்திருந்தால் அவர் எழுப்பி அந்த நபருக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இஸ்லாம் என்பது எவ்வளவு நுணுக்கமான மார்க்கம் என்பதை நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன சட்டங்களை கூட நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் காம மின் மஜ்லிஸிஹி ثم رجع இலைஹி ஃபஹுவ அஹக்கு பிஹி. யார் ஒரு மனிதர் அவருடைய இடத்திலிருந்து எழும்பி திரும்ப அந்த இடத்துக்கு வந்தால் அவரே அந்த இடத்துக்கு அவரே மிகவும் சொந்தக்காரன் என்று சொன்னார்கள். இன்னொரு விடயத்திலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். பள்ளியிலே நிறைய சகோதரர்கள் என்ன நோக்கத்தோடு இதை செய்கிறார்கள் என்பது எனக்கு தெரியாது. நாம் செய்கின்ற ஹுத்பாவிலே விருப்பமில்லையோ அல்லது இவருடைய ஹுத்பாவை கேட்பதை விட இந்த வேலையே மிகவும் சிறந்தது என்று நினைக்கிறார்களோ தெரியாது. ஹுத்பா நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஜவ்வாலை எடுத்து அல்லது அவர்களுடைய செல்போன்களை எடுத்து அதிலே விளையாடி கொண்டிருக்கிறார்கள், அல்லது பேஸ்புக் பார்க்கிறார்கள், அல்லது அவருடைய ஸ்டேட்டஸை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது இன்னொரு பல காரியங்களை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை முற்று முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற ஹுத்பா இங்கே உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் வேறொரு பள்ளிக்கு செல்லுங்கள், பாவத்தை தேடிக்கொள்ள வேண்டாம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்ல அன்னக்கும் முனாஜின் ரப்பா, நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடன் பேச வந்திருக்கிறீர்கள், அல்லாஹ்வை முன்னோக்க வந்திருக்கிறீர்கள். ஃபலா யுதியன்ன பஅதுக்கும் பஅதா, உங்களில் சிலர் இன்னும் சிலரை நீங்கள் நோவினை செய்ய வேண்டாம். வலா யர்ஃபஅ பஅதுக்கும் பஅதன் ஃபில் கிராஅ, ஒருவருக்கொருவர் சத்தம் போட்டுக்கொண்டு குர்ஆனை ஓத வேண்டாம் என்று சொன்னார். குர்ஆன் ஓதுவதற்கே இந்த தடை என்று சொன்னால் நீங்கள் செய்கின்ற வேலை எவ்வாறான வேலை என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொருவருக்கு டிஸ்டர்ப் ஆகின்ற முறையிலே, இன்னொருவருக்கு நோவினை தருகின்ற முறையிலே குர்ஆனை கூட சத்தமிட்டு ஓதக்கூடாத ஒரு இடத்தில் அல்லாஹ்வுக்கு வெறுப்பான சில விடயங்களையும்
மார்க்கத்துக்கு முரணான, தொழுகைக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத சில காரியங்களை மேற்கொள்கிறீர்களே, அதன் மூலம் உங்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற சகோதரர்களுக்கு நோவினையை தருகிறீர்களே, கவலையை உண்டாக்குகிறீர்களே, இதைவிட கீழ்த்தரமான ஒரு செயல் இருக்குமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ்வுடைய வீடு. அதிலே உங்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கிடையாது. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்வது உங்களுடைய கடமை. குர்ஆன் ஓதுவதிலே, அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய கலாம், அதை ஓதுவதிலேயே இந்த கடுமை என்றால் மற்ற விடயங்களை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உள்ளத்திலே போட்டு சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். நான் செய்கின்ற வேலை சரியா? நான் இந்த வேலையை செய்கிறேனே, இது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் பொருத்தமாக இருக்கிறதா? நமக்கும் சில சகோதரர்களுக்கு இடையே கொள்கை வேறுபாடு இருக்கலாம். அதன் மூலம் நம்முடைய குத்துபாவை கேட்க விருப்பமில்லை என்றிருந்தால் அவர்கள் வேறு பள்ளிக்கு சென்று அந்த குத்துபாவுடைய முழு பலனையும் பெற்றுக் கொள்ளலாம். இந்த இடத்திலே இருந்து பாவத்தை தேடிக்கொண்டு அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாவதை விட விளங்காத ஒரு குத்துபாவை கேட்டாலும் அதன் மூலம் பரிபூர்ணமான நன்மையை பெற்று அந்த பாவத்தாளிகள் என்று ஆகாமல் இருப்பதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். அதிலே உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சயீத் இப்னு முஸய்யப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் ஜலஸ ஃபில் மஜ்லிஸி ஃபஇன்னமா யுஜாலிஸு ரப்பஹு. ஒருவர் ஒரு இடத்திலே அமர்ந்திருக்கிறார், பள்ளியிலே, அவர் அல்லாஹ்வுடன் அமர்ந்திருக்கிறார். ஒருவர் ஒரு பள்ளியிலே அமர்ந்திருக்கிறார் என்றால் அவர் அல்லாஹ்வுடன் அமர்ந்திருக்கிறார். ஃபமா ஹக்கு அன் யகூல இல்லா கைரன். நல்ல விடயத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் பேசக்கூடாது. அல்லாஹ்வோடு இருக்கின்ற பொழுது அவனுக்கு விருப்பமான விடயங்களையே பேச வேண்டும். மற்றவர்களை நோவிக்கின்ற முறையிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு ஜனாதிபதி அமர்ந்திருக்கிற இடத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள், அல்லது ஒரு மினிஸ்டர் இடத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு சிரித்துக் கொள்வீர்களா? உங்களை தூக்கி ஜெயிலே போட்டு விடுவார்கள். ஆனால் அல்லாஹ்வோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது உங்களிடத்திலே கும்மாளம் அடித்துக் கொள்கிறீர்கள். அதே போன்று கேலி கூத்துக்களில் ஈடுபடுகிறீர்கள், மற்றவர்களை நோவிக்கிற இடத்திலே சத்தமாக சிரிக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளையிலே நரகத்துக்குரியவர்களாக உங்களை ஆக்க மாட்டான் என்று என்ன நிச்சயம்? அல்லாஹ்வோடு அமர்ந்திருக்கிறீர்கள், உங்களை படைத்தவரோடு அமர்ந்திருக்கிறீர்கள். உலகத்திலே நீங்களாக போட்ட பிச்சையிலே வாழக்கூடிய ஒரு மினிஸ்டர் இடத்திலேயோ நாம போட்ட பிச்சையிலே இருக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியத்திலே இல்லை, உங்களை படைத்த, அவர்களையும் படைத்த இந்த உலகிற்கும் இரட்சகன் அல்லாஹ்விடத்திலே அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த நேரத்திலே கேலி கூத்திலும் வீண் பேச்சுக்களிலும் சத்தமான சிரிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு இந்த பள்ளியிலே அலங்கோலமாக நடந்து கொள்கிறீர்களே, இது அல்லாஹ்வுக்கு ஏற்பமானதா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு செயலா? நான் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியான் தானா என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து அவருடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு யௌமின் தலஅத் அலைஹி ஷம்ஸ் யௌமுல் ஜும்ஆ. ஜும்ஆவுடைய நாள் தான் சூரியனிடத்திலே மிகவும் சிறப்பான நாள். அதிலே தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள். அதிலே தான் அவர்கள் சுவர்க்கத்திலே நுழைவிக்கப்பட்டார்கள். அதே நாளிலே தான் அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். கியாமத் நாள் நிகழ்வதும் இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே தான். எனவே அந்த தினம் நமக்கு எவ்வாறு சிறப்பான ஒன்றாக, எப்படி கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொருவரும் இந்த நாளைக்காக வேண்டி மிகவும் விருப்பத்தோடு தயாராகிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் தபரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யா மஅஷரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, ஹாதா யௌமுன் ஜஅலஹு அல்லாஹு லக்கும் ஈதா. இந்த தினம் இருக்கிறதே, அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பெருநாளாக ஆக்கி இருக்கிறான். எனவே ஒரு பெருநாளிலே நாம் எவ்வாறு நடந்து கொள்வோமோ அந்த விதத்திலே இந்த தினத்திலும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இந்த தினத்திற்கு பொருத்தமான முறையிலே தயாராகி அவருடைய விருப்பத்துக்கு உட்பட நடந்து கொள்ளக்கூடிய அடியார்களாக ஆக்குவானாக. வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன் மின் குல்லி தன்பின் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له
وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அதே போன்று இந்த ஜும்மாவுக்கென்றே இந்த தொழுகைக்கென்றே நாம் தயாராகுவதற்கு சில ஆதாபுகள் இருக்கிறது, சில அதபுகள், அதே போன்று சில கடமையான காரியங்கள் இருக்கிறது. அதனை இந்த இரண்டாவது குத்பாவிலே பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் குஸ்லு யௌமல் ஜும்அத்தி வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிம் வ அன் யமஸ்ஸ தீபன் இன் வஜ்ஹி. புகாரி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். ஜும்மாவுடைய தினத்திலே குளிப்பது வயது வந்த ஒவ்வொருவர் மீதும் கடமை. அதை சில உலமாக்கள் சுன்னா முஅக்கதா என்று சொல்லுகிறார். இதிலே வாஜிபுன் என்றே வந்திருக்கிறது, கடமை. அதாவது வயது வந்த ஒவ்வொருவரும் ஜும்மா தினத்திலே குளிப்பது கடமை. அதே போன்று அவர்களிடத்திலே ஏதாவது வாசனை திரவியங்கள் இருந்தால் அதையும் பூசிக்கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த பள்ளிக்கு வருகின்ற பொழுது எவ்வாறு தயாராக வேண்டும், குளித்து உள்ள வாசனை திரவியங்களை பூசி அழகாக தயாராக வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அப்துல்லாஹ் இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஹதீஸிலே அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பரிலே சொன்னார்கள். அவர் ஹுத்பா செய்து கொண்டிருக்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், மா அலா அஹதிக்கும் லவ் இஷ்தரா தௌபைன் லியௌமில் ஜும்ஆ. அன்றைய இருந்த கஷ்ட காலத்தை கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலத்திலே எவ்வளவு கஷ்டத்தோடு இருப்பார்கள். அப்படி கஷ்டம் இருக்கின்ற நிலைமையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுத்பாவிலே சொல்கிறார்கள், உங்களில் ஒருவர் நீங்கள் இந்த நாளைக்காக வேண்டி புதிய ஆடை 2 வாங்கிக் கொள்ளக்கூடாதா? இந்த ஜும்மா தினத்திற்காக வேண்டி 2 புதிய ஆடையை வாங்கிக் கொள்ளுங்கள். எப்படியானால் நீங்கள் வேலைக்கு உடுக்காத ஆடை, வேலை கொடுக்கின்ற ஆடையோடு வராமல் இதற்காக வேண்டி புதிய ஆடை 2 வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த காலத்தில் இருந்த கஷ்டத்தையும் அவர்களுடைய இருந்த பொருளாதார நிலைமையும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்துக்கொள்ளுங்கள். ஒருவர் அவருடைய ஒரு ஆடை வாங்குவதற்கு மிகவும் கஷ்டப்படுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அவர்களுடைய ஆடையை தைத்து ஒட்டு போட்டு உடுத்திருந்தார்கள். அப்படியான நிலைமையில் கூட நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த தினத்திற்காக வேண்டி நீங்கள் விசேடமாக 2 ஆடையை வாங்கிக் கொள்ளுங்கள், நீங்கள் வேலை செய்கின்ற ஆடையோடு இங்கே வராதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யக்தஸிலு ரஜுலுன் யௌமல் ஜும்ஆத்தி வ யத்தஹரு மஸ்தா மின் துஹரின் வ யத்தஹரு மின் துஹனிஹி أو لمس من طيب بيته ثم يخرج فلا يفرق بين اثنين ثم يصلي ما كتب له ثم ينصت إذا تكلم الإمام إلا غفر له ما بينه وبين الجمعة الأخرى. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஜும்மா தினத்திலே குளித்து அழகாக சுத்தம் செய்து கொண்டு அவரிடத்தில் இருக்கின்ற எண்ணெய்களை பூசி வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியே வந்து இந்த பள்ளிக்கு வந்து 2 பேருக்கிடையிலே பிரித்து பாய்ந்து முன்னே செல்லாமல் அவருக்கு எழுதப்பட்ட அந்த 2 ரக்காத்தையும் தஹியத்துல் மஸ்ஜிதையும் தொழுது இமாம் சொல்லுகின்ற விடயங்களையும் கேட்டாரேயானால் இந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையிலே இருக்கின்ற பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே குளிக்க வேண்டும், சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், வாசனை திரவியங்கள் பூசிக்கொள்ள வேண்டும், எண்ணெய் பூச வேண்டும் இருந்தால், அதே போன்று ஜும்மாவுக்கு வர வேண்டும், 2 பேரை விரித்து கொண்டு முன்னால் செல்லக்கூடாது. எனவே நேரத்தோடு வந்து பின்னால் அவர்கள் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் இன்னொருடைய ஹுத்பாவை வீணாக்குகிறீர்கள். உங்களை விரித்து கொண்டு அவர் முன்னே வருவாரே ஆனால் அவருடைய அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சிறப்பு அவருக்கு இல்லாமல் போய்விடுகிறது. எனவே நேரத்தோடு வருபவர்கள் எல்லோரும் நேர காலத்தோடு வர வேண்டும். முன்சஃபிலே அமர்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக் கொள்ள வேண்டும். இன்னொருடைய ஹுத்பா பாழாகின்ற விதத்திலே நாம் நடந்து கொள்ள கூடாது என்பதை நாம் உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி அவர்கள் 2 ரக்காத்து தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது இமாம் சொல்லுவதை கூர்ந்து கவனித்து அதன் பிரயோசனங்களை பெற்றுக்கொண்டாலேயானால் இந்த ஜும்மாவுக்கும் அடுத்த ஜும்மாவுக்கும் இடையிலே இருக்கின்ற சிறு பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னித்து விடுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்னொரு சுன்னத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே மறைமுகமாக சொல்லித் தருகிறார்கள். இன்னொரு ஹதீஸிலே
அது நேரடியாகவே வந்திருக்கிறது. நான் இந்த ஹதீஸை சொல்லுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் இக்தஸல யௌமல் ஜும்ஆத்தி குஸ்லல் ஜனாபதி ثم راح في الساعة الأولى كأنما قرب بدنا. ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜும்ஆ தினத்திலே யாராவது ஜனாபத்துடைய குளிப்பை குளித்துவிட்டு, அதை தான் கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைமுகமாக ஒரு சுன்னத்தை இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். யாராவது ஒருவர் ஜனாபத்துடைய குளிப்பை குளித்துவிட்டு முதலாவது நேரத்திலே பள்ளிக்கு சென்றார்களேயானால் அவர் ஒரு ஒட்டகத்தை குர்பான் கொடுத்த நன்மையும், இரண்டாவது நேரத்திலே செல்பவர் ஒரு மாட்டை குர்பான் கொடுத்த நன்மையும், மூன்றாவது நேரத்திலே செல்பவர் ஒரு ஆட்டை கொடுத்த நன்மையும், நான்காவது நேரத்திலே செல்பவர் ஒரு கோழியை கொடுத்த நன்மையும், ஐந்தாவது நேரத்திலே செல்பவர், அதாவது பாங்கு சொல்வதற்கு முன்னால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒருவர் ஒரு முட்டையை கொடுத்த நன்மையும் பெற்றுக்கொள்வார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இதுல குஸ்லல் ஜனாபத்தி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜனாபத்துடைய குளிப்பு. எனவே ஜும்மா தினம் இரவிலே, அதாவது இன்று ஜும்மா என்றால் நேற்று இரவு, அந்த இரவிலே குடும்பத்திலே ஈடுபடுவது சுன்னத்தாக இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஸ்லல் ஜனாபத்தி என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே வெளிப்படையாகவே சொல்லப்பட்டிருக்கிறது, மன் கஸ்ஸல வ கத்தஸல, யார் மனைவியை குளிப்பாட்டி தானும் குளித்துக் கொள்கிறாரோ என்று ஒரு ஹதீஸிலே வசனம் பாவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஜும்ஆ தினத்திலே குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுவது சுன்னத்தாக இருக்கிறது. அதே போன்று ஜும்ஆ தினத்திலே நாம் செய்ய வேண்டிய இன்னொரு கடமை அஸ்ஸலாத்து அலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வது, அதிகமாக ஸலவாத்து சொல்ல வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், இன்ன மின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமுல் ஜும்ஆ, உங்களுடைய நாட்களிலே மிகவும் சிறந்த நாளாக ஜும்ஆ தினம் இருக்கிறது. ஃபஅக்ஸிரு அலைய மினஸ் ஸலாத்தி ஃபீஹி, அந்த நாளிலே எனக்கு அதிகமாக ஸலவாத்து சொல்லுங்கள். ஃபஇன்ன ஸலாத்தக்கும் மஅரூதத்துன் அலைய, உங்களுடைய ஸலவாத்து, நீங்கள் சொல்லக்கூடிய ஸலவாத்து எனக்கு எதிர்த்து காட்டப்படுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே இந்த நாளையிலே ஜும்ஆ தினத்திலே முஸ்லிம்களுடைய பெருநாளாக இருக்கிற இந்த தினத்திலே, ஏழைகளின் பெருநாளாக இருக்கிற இந்த ஜும்ஆ தினத்திலே அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலைஹி வஸல்லம் வபாரிக் அலைஹி. அதே போன்று இந்த ஜும்ஆ தினத்திலே அதிகமாக துஆ கேட்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜும்ஆ நாளையிலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நல்லதை கேட்டானேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக அதை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அந்த நேரம் எது என்பது நமக்கு தெரியாது. எனவே இந்த முழு நாளையுமே துஆவிலே நாம் ஈடுபட வேண்டும். அந்த நேரத்தை, இந்த துஆ நேரத்துக்கு சரியானதாக அமைந்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்ட அந்த நல்ல விடயத்தை நமக்கு தருகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நிபந்தனை, நல்ல விடயத்தை கேட்க வேண்டும். அதே போன்று இந்த பள்ளிக்கு வருகின்ற நேரத்திலே அல்லது பள்ளியிலே நாம் கட்டாயம் தவிர்க்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கிறது. அதிலே முதலாவதாக வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், ஏனைய எல்லா அந்த கொடுக்கல் வாங்கல் விடயங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஃபஸ்அவு இலா ذிக்ரில்லாஹி வ தருல் பை, நீங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு விரைந்து செல்லுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். எனவே இந்த தொழுகை நேரத்திலே, பள்ளியிலே ஜும்மாவுடைய நேரத்திலே கொடுக்கல் வாங்கல், கடன் பேச்சுக்கள், அதே போன்று வியாபார பேச்சுக்கள் முற்றிலுமாக தவிர்க்கப்பட வேண்டும். அது ஹராமாக இருக்கிறது. அதே போன்று பேசுவதும் குத்பாவுடைய நேரத்திலே, ஜும்மாவுடைய நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே பேசுவதும் வீண் வேலைகளிலே ஈடுபடுவதும் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா குல்த லிசாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாம் யக்துப் ஃபகத் லகவுத். நாம் நம்முடைய ஊர்களிலே குத்பாவுக்கு முன்னால் இந்த ஹதீஸை சொல்லி காட்டுவார்கள். நீங்கள் குத்பா ஓதி கொண்டிருக்கின்ற சமயம் உங்களுடைய அருகில் இருந்து தோழனை பார்த்து வாய் மூடு என்ற வார்த்தையை சொன்னாலும் கூட நீங்கள் வீணான காரியத்திலே ஈடுபட்டு விடுகிறீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு நன்மையை ஏவுவது, பேசிக்கொண்டிருப்பவனை பார்த்து பேசாதே, வாய் மூடி இரு என்று ஒரு நன்மையை ஏவுகின்றதை கூட வீணான செயல் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற நிலைமையிலே நாம் எவ்வளவு பொதுப்போக்காக இந்த ஜும்மா தினத்தில் நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல,
இந்த ஜவ்வாலிலே விளையாடக்கூடியவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் அந்த ஹதீஸிலே ஒரு வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள், மன் மஸ்ஸல் ஹஸா ஃபகத் லகா. யார் கல்லை தொட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவரும் வீணான காரியத்தில் ஈடுபடுகிறார். முந்தைய காலத்திலே பள்ளியிலே இது போன்ற காப்புட்டோ சிந்தியோ போட்டிருக்கவில்லை, வெறுமனே மணலாகத்தான் இருந்தது. அந்த மணலிலே சில கற்கள் இருக்கும். தான் அறியாமலேயே அந்த கற்களை இப்படி குடைந்து விளையாடி கொண்டிருப்பார்கள் சிலர். இது தான் அறியாமல் நடக்கக்கூடிய ஒரு காரியம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படி யார் கல்லை தொட்டாலும் அவரும் வீணான காரியத்தில் ஈடுபடுகிறார். எனவே அது அப்படி இருக்க வேண்டுமென்றே ஜவ்வாலை எடுத்து தான் நினைத்து அதை கிண்டிக் கொண்டிருக்கிறாரே, இவருடைய நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை, அவர் என்ன காரியத்தில் ஈடுபடுகிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்த்துக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ஜும்மாவுடைய தினத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் விருப்பமான காரியங்களிலே ஈடுபட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த ஜும்மா தினத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு துஆவுக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் வ அதில் ஷர்க் வல் முஷ்ரிகீன் வ தம்மிர் அதாஅத்-தீன் வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.